viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். முருங்கை பீன்ஸ் 100 கிராம் பொடியாக நறுக்கியிருக்கேன். கேரட் 100 கிராம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் 100 கிராம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லோ கேப்சிகம் 1 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி 1 துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 3 சாஸும் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். பன்னீர் க்யூப்ஸ் 200 கிராம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் க்யூப்பில் இந்த பேஸ்ட் நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கிங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே பன்னீர் க்யூப்ஸை போட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அரிசியை போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வேக விட்டால் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வரும். ரைஸ் 90% குக் ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு சரியாக இருக்கும். வெந்த சாதத்தை தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு ஆற வச்சிடலாம். அப்போத்தே நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டும்போது நமக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் புல புலன்னு உதிரியாக அழகாக வரும். அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிங்க. நெய் சூடானதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை வதக்கிக்கலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒன்றா இதில் சேர்த்துக்கிங்க. காயை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் லேசாக ஃப்ரை பண்ணாவே போதும். அப்போதான் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். எல்லோ கலர் கேப்சிகம் கிடச்சிச்சு. அதையும் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. ஏற்கனவே நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸை பொலபலன்னு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் இன்னுமே சேர்க்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அடி ஒட்டாமல் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடேறட்டும். மிளகுத்தூள் கடைசியாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லேசாக கலந்து விட்டுக்கிங்க.
இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.